அனைவரும் ஆனந்தமாக வாழ்க. ஒரு கேள்வி, இந்த உலகத்தில் யார் பெரியவன்? பணம் வச்சிருக்கவன் பெரியவனா, இல்ல அதிகாரத்துல உள்ளவன் பெரியவனா, இல்ல ஆணவக்காரன் பெரியவனா, இல்ல ரொம்ப அறிவாளின்னு சொல்லிட்டு திரியறவங்க எல்லாம் பெரியவங்களா, இல்ல ரொம்ப படிச்சவங்க பெரியவனா? யார் பெரியவன்? ஏன்னா இந்த உலகத்தில் படிக்காத மேதைகளும் உண்டு. யார் ஒருவன் வாழ்கின்ற பொழுது 4 பேருக்கு நல்லது செய்யறானோ அவன் தான் பெரியவன். அவன் பணக்காரனா இருக்கணும் இல்ல, அவனால முடிந்த உதவியை 4 பேருக்கு தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பவன் தான் பெரியவன். ஒரு சிலர் இறந்து 30 வருஷம் கழிச்சு கூட மறக்காம கொண்டாடுறாங்க. ஒரு சிலரை மறக்கிறதே கிடையாது. 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், இவங்கெல்லாம் எப்போ வாழ்ந்தாங்க, என்ன அவங்க நினைச்சுக்கிட்டே இருக்கோம். ஏன்? அவர்கள் அவர்களுக்காக மட்டும் வாழாமல் பிரத்தியாருக்காக வாழ்ந்தார். பிறருக்காக வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனுமே உயர்ந்தவன் தான். நீ உயர்ந்த மனிதனாக இருக்க வேண்டுமா? நீ வாழ்கின்ற பொழுது உன்னால் முடிந்ததை 4 பேருக்கு நல்லது செய்து கொண்டே இரு. நல்லது செய்யறதுக்கு பொன் பொருள் செல்வம் எல்லாம் கூட தேவையில்லை, மனம் தேவை. நல்லது செய்யணுங்கிற எண்ணம் தேவை. இதுதான் ஔவையார் சொன்னார், அறம் செய்ய விரும்பு. முதல்ல விரும்பு, நல்லது செய்யணும் விரும்பு. ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரபஞ்சம் உன்னை நல்லது செய்ய வைக்கும். அனைவரும் ஆனந்தமாக வாழ்வோம்.